தீபாவளி நெருங்கி வருவதால் கோரக்பூர் நகர கிராமங்கள் உற்சாகத்தில் மூழ்கியிருந்தன. இந்த கிராமத்துல மோகன் என்ற ஏழை மனிதன் மிகவும் சோகமாக இருந்தான். அவர் தனது 2 குழந்தைகளுடனும் மனைவி ராதாவுடனும் வசித்து வந்தார். இன்றும் கூட அவரது மனைவி ராதா அவரை கத்திக் கொண்டிருந்தார். பாருங்க, இந்த வறுமையை இனிமேலும் தாங்கிக்க முடியாது. வேலை இல்லாம இது ஒரு தினசரி வழக்கமாகிடுச்சு. இப்போ தீபாவளி வருது. எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் 10 தேவைகள் இருக்கு. ஐயோ, அதிர்ஷ்டசாலி. என் வேலை முயற்சி செய்வதுதான். நான் கொடுப்பதா இல்லையா என்பது கடவுளை பொறுத்தது. நான் தினமும் வேலை தேடி வெளியே செல்கிறேன். வேலை கிடைக்காதபோது இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். பண்டிகை நெருங்கிவிட்டது. இது எப்படி முடியும்? குழந்தைகளுக்கு துணிகள் வாங்க வேண்டும், வீட்டில் உணவு சமைக்க வேண்டும், இனிப்புகள் வாங்க வேண்டும், இப்படி இன்னும் பல. எனக்கு தெரியும். பண்டிகைகள் பல தேவைகளை கொண்டு வருகின்றன. ஆனால் நான் என்ன செய்வது? நான் உதவியற்றவன். இப்போது வேலை கிடைப்பது மிகவும் கடினம். ஐயோ கடவுளே, தீபாவளிக்கு என் குழந்தைகளை எப்படி தயார்படுத்துவது? இதைக் கேட்டு ராதா கோபம் அடைகிறாள். மேலும் கோபத்தில் அவள் கணவனின் கெட்ட காலங்களை கூட மறந்து விடுகிறாள். பாருங்க, உங்க புலம்பல் எனக்கு போதும். இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. தீபாவளி ஷாப்பிங்குக்கு எனக்கு 500 ரூபாய் வேணும். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா எனக்கு 500 ரூபாய் வேணும்னா எனக்கு அது வேணும். 500 ரூபாய் ரொம்ப அதிகம். அவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எனக்கு 500 ரூபாய் கிடைக்கவில்லை என்றால் நான் உங்கள் வீட்டை விட்டு என் பெற்றோர் வீட்டிற்குச் செல்வேன். ராதா கோபமாக உள்ளே நடக்க மோகனை கவலையடையச் செய்கிறாள். ஐயோ கடவுளே, என்னை என்ன பிரச்சனையில் மாட்டிவிட்டாய்? நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தைகளை தீபாவளிக்கு ஷாப்பிங் செய்ய வைக்க ஒரு வழியைக் காட்டு. நான் இப்போது ஏதாவது செய்ய வேண்டும். மோகன் வேலை தேடி புறப்படுகிறான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் எழுகிறது. வேலை கிடைக்கவில்லை என்றால் தன் குழந்தைகளை தீபாவளிக்கு எப்படி ஷாப்பிங் செய்ய வைப்பான்? சிறிது நேரம் நடந்த பிறகு அவர் ஒரு தொழிலதிபரை அடைகிறார். ஐயா, எனக்கு ரொம்ப நாளா வேலை கிடைக்கல. நீங்க எனக்கு ஏதாவது வேலை தேடிக் கொடுத்தால் நான் ரொம்ப நன்றியுள்ளவனாயிருப்பேன். நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். பாருங்க தம்பி, இப்போ வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்கு. எதுவும் சரியா வேலை செய்யல. இப்போதைக்கு எந்த வேலையும் காலியா இல்ல. சேஜி, தயவு செய்து அன்பாக இருங்கள். நான் காலையிலிருந்து வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு எந்த வேலையும் கொடுக்க தயாராக இல்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். இது தீபாவளி நேரம். தீபாவளிக்கு குழந்தைகளை ஷாப்பிங் செய்ய நான் அழைக்க வேண்டும். பாருங்க அண்ணா, எனக்கு புரியுது. ஆனா எனக்கும் சில கட்டாயங்கள் இருக்கு. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். கவலைப்படாதீங்க அண்ணா. ஆனா இப்போ போங்க. மோகன் சோகமாக அங்கிருந்து வெளியேறுகிறான். மோகன் விட்டுக் கொடுக்க மறுக்கிறார். இன்றைய வேலை தேடிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டார். அதனால் அவர் வேறொரு தொழிலதிபரிடம் செல்கிறார். சேஜி, நான் மிகவும் ஏழை. எனக்கு ஏதாவது வேலை கிடைத்தால் இந்த ஏழைக்கு நன்மை கிடைக்கும். நான் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க மாட்டேன். நீ உன் முகத்தை பார்த்திருக்கிறாய். உன்னைப் போன்ற பிச்சைக்காரனுக்கு நான் வேலை கொடுப்பதில்லை. இதை கேட்ட பிறகும் மோகனுக்கு கோபம் வரவில்லை. ஆனால் அவன் கொஞ்சம் சோகமாகி விடுகிறான். அவன் சேத்திடம் சொல்கிறான். சேச்சி, அப்படி சொல்லாதே. நான் உதவியற்றவன். எனக்கு நீண்ட காலமாக எந்த கூலியும் கிடைக்கவில்லை. தீபாவளி நெருங்கி வருகிறது. வீட்டில் உள்ள உணவு தீர்ந்து போகிறது. மோகன் எவ்வளவு வற்புறுத்திய போதிலும் சேத் அவருக்கு வேலை கொடுக்க மறுக்கிறார். மோகன் ஏமாற்றத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார். இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அது தீபாவளி. நான் எப்படி வீட்டுக்குப் போக முடியும்? என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி என் முகத்தை காட்ட முடியும்? நான் பணம் கொண்டு வரவில்லை என்றால் அவள் தன் பெற்றோர் வீட்டிற்குப் போவாள் என்று ராதா ஏற்கனவே என்னிடம் சொல்லியிருந்தாள். ஆனால் நான் என்ன செய்வது? நான் வீட்டுக்குப் போக வேண்டும்.
மோகன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். அப்போது அவனது 8 வயது மகள் மீராவும் 10 வயது மகன் ஆரவும் அவனிடம் வந்து, அப்பா, நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம், நம்ம பட்டாசு வாங்கணும். ஆரவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எனக்கும் கொஞ்சம் வாங்கணும். எங்க பக்கத்து வீட்டுல எல்லாரும் பட்டாசு வாங்குறாங்க. ஆமா அப்பா, தீபாவளிக்கு எல்லாரும் இனிப்புகளும் பட்டாசுகளும் கொண்டு வருவாங்க. எல்லாரும் வீட்ல ருசியா சமைச்சு தருவாங்க. இனிப்புகளும் கொண்டு வருவாங்க. எங்க வீட்ல எதுவும் சமைக்கல. இந்த தடவை நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். இதைக் கேட்ட மோகன் சோகமடைகிறான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவன் தன் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க விரும்பினான். ஆனால் அவனுடைய காலியான பைகள் அவனை விட்டுச் சென்றன. அவன் அன்பாக குழந்தைகளுக்கு விளக்குகிறான். மகனே, இந்த முறை நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பட்டாசு வாங்கவோ சமைக்கவோ முடியல. நிறைய முயற்சி பண்ணேன், ஆனா வேலை கிடைக்கல. அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். புது துணிகள். இதைக் கேட்டதும் 2 குழந்தைகளும் கோபப்படுகிறார்கள். நீங்க எப்பவும் இதே தான் சொல்றீங்கப்பா. அடுத்த வருஷம் நாங்களும் குழந்தைங்க தான். எங்களுக்கும் கனவுகள் இருக்கு. ஒரு சரியான தீபாவளியை கூட கொண்டாட முடியாதா? இது நடந்தவுடன் ஆரவ் அழுது கொண்டே சென்று தனது தாயிடம் புகார் செய்கிறான். அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கும் பட்டாசும் புது துணிகளும் வேணும். நல்ல சாப்பாடும் வேணும், அதுவும் இந்த தீபாவளிக்கு. ராதாவே மிகவும் மனமுடைந்து போனாள். இப்போது தன் குழந்தைகள் அழுவதை பார்த்து அவளுடைய பொறுமை குறைந்து போனது. அவள் கோபமாக தன் கணவரிடம், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் குழந்தைகளை இப்படியே மகிழ்விப்பீங்கள்? நீங்க தான் வீட்டின் ஆள். உங்க மனைவி குழந்தைகளுக்கான பொறுப்பை கூட உங்களால ஏற்க முடியாதா? குடும்பத்தின் மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு ஒரு பாரமா போயிடுச்சா? ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஏதாவது செய்ய விருப்பம் இல்லையா? என் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்பலையா? ஆனா வேலை கிடைக்காம நான் என்ன செய்ய முடியும்? சில சமயங்கள்ல நான் மனசு தளர்ந்து போறேன். நான் கொஞ்சம் தொலைஞ்சு போயிட்டேன். அதனுடன் மோகன் கோபமாக உள்ளே செல்கிறான். மீரா தன் அம்மாவிடம் சொல்கிறாள். அம்மா, நமக்காக எதுவும் செய்ய முடியாதா? அப்பா கிட்ட நாங்க நிறைய கேட்டுட்டோமா? அப்பா கிட்ட சொல்லுங்க. வெறும் பட்டாசு இல்லைனாலும் எனக்கு புது துணி வாங்கி கொடுங்க. தீபாவளிக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும். தீபாவளி கொண்டாடணும். நான் என்ன சொல்ல முடியும் மகனே? நான் உங்க அப்பாவோட நிறைய சண்டை போடுறேன். நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன். ஆனா காலம் ரொம்ப மோசம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் அவரோட சண்டை போட முடியும்? இல்லம்மா, நமக்கு புது துணி வேணும். இந்த தீபாவளிக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நல்ல சாப்பாடும் கூட. சரி குழந்தைங்களே, இன்னும் தீபாவளி நேரம்தான். நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். அவர் ஏதாவது செய்வார். மோகன் மறுநாள் காலையில் வேலை தேடி வீட்டை விட்டு வெளியேறி நாள் முழுவதும் வேலை தேடிச் செல்கிறான். ஆனால் இன்னும் வேலை கிடைக்கவில்லை. அந்த ஏழை சோகத்துடன் வீடு திரும்புகிறான். இன்றும் கூட ராதா அவனுக்காக கோபமா காத்திருந்தாள். நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தீபாவளிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா இல்லையா? நான் என்ன சொல்ல? நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா எனக்கு கடின உழைப்பு குறைவா இல்ல. எல்லாருக்கும் ஏற்கனவே வேலை இருக்கு. யாருக்கும் நான் தேவையில்லை. இதைக் கேட்டதும் ராதா கோபம் அடைந்தாள். எனக்கு போதும்னு தோணுச்சு. இனிமே என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு என் பிள்ளைகளை கூட்டிட்டு என் பெற்றோர் வீட்டுக்கு போறேன். என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் துணிகள் தைச்சு தருவாங்க. நீ இங்க தனியா இரு. விடுமுறை நாட்களில் யாராவது வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? நான் ஏன் என் குழந்தைகளை வேறொருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும்? ஆமாம், நீங்களும் எதையும் கட்டுப்படுத்தவில்லை. அதனால்தான் இனி இங்கே தங்குவதில் அர்த்தமில்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஏதாவது செய்வேன். கொஞ்சம் பொறுங்க. நான் என்ன செய்ய முடியும்? உங்க பிள்ளைங்க துணிகளை கூட வாங்க முடியல. நான் ரொம்ப நேரம் காத்துட்டேன். என் பிள்ளைகளும் காத்துட்டு இருக்காங்க. பணம் ஏற்பாடு செய்ய முடிஞ்சதும் மட்டும் வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. அதோடு ராதா குழந்தைகளுடன் கிளம்புகிறாள். மோகனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிகின்றன. கடவுளுக்காக இதை செய்யாதே.
என் குழந்தைகளை என்னிடமிருந்து பிரிக்காதே. நான் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். மோகனின் வற்புறுத்தலையும் மீறி ராதா கேட்க மறுக்கிறாள். அவள் தன் குழந்தைகளுடன் செல்கிறாள். அவள் பிரிவது மோகனின் பதட்டத்தை அதிகரிக்கிறது. மனைவி மற்றும் குழந்தைகள் இல்லாத வீட்டின் தனிமை அவனை மூழ்கடிக்கிறது. என் குழந்தைகள் இல்லாமல் என் வீடு மிகவும் காலியாகிவிட்டது. கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் என் மனைவியையும் குழந்தைகளையும் அவர்களுடைய வீட்டிலிருந்து அழைத்து வருவேன். ஆனால் அதற்கு முன்பு நான் ஏதாவது செய்ய வேண்டும். நான் ஏதாவது வேலை தேட வேண்டும். இதை நினைத்துக் கொண்டு மோகன் தனது வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஒரு மரத்தின் அருகே சில பசுக்களும் காளைகளும் கட்டப்பட்டிருப்பதை காண்கிறார். மோகன் ஒரு மனிதரிடம் கேட்கிறார். ஏய் தம்பி, இது யாருடைய பசுக்களும் காளைகளும்? யாரோ பெரிய தொழிலதிபர் வந்திருக்காரு போல. ஆமா தம்பி, அது சேத் கிர்தர் லாலுக்கு சொந்தமானது. அவருக்கு பசுக்கள் மற்றும் காளைகள் சம்பந்தப்பட்ட பெரிய தொழில் இருக்கு. இதை கேட்ட மோகனுக்கு ஒரு யோசனை தோன்றி சேத்கர்தர் லாலின் முகவரியை கேட்கிறான். முகவரியை கேட்ட பிறகு அவர் வருகிறார். அவரை பார்த்ததும் சேத்கர்தர் லால் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். ஏய் அண்ணா, நீங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததா? சேட்ஜி, நீங்க பெரிய பசு எருது வியாபாரம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? நான் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்க முடியுமா? வேலை இருக்கு தம்பி, ஆனா உன்னால செய்ய முடியுமா? ஏன்னா எனக்கு ரொம்ப குறைவான சம்பளமே கிடைக்கும். நீங்க சம்மதிச்சா எனக்கு சொல்லுங்க. சேட்ஜி, நான் எதையும் செய்யத் தயாராக இருக்கிறேன். என் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? பாருங்க, என்னோட பசு காளை வியாபாரம் ரொம்ப பெரியது. இவ்வளவு பசு காளைகளை ஒரே நேரத்துல பராமரிக்க முடியாது. அதனால கொஞ்சம் காளை மாடுகளை உங்க கூடவே வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்துக்கோங்க. தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணுங்க. உங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். உங்களால் முடியுமா என்று சொல்லுங்கள். இதை கேட்டதும் மோகன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குகிறான். வெறும் 50 ரூபாய்? 50 ரூபாய் என்ன செய்ய முடியும்? அது குழந்தைகளுக்கு துணி கூட வாங்காது. வீட்டில் சரியாக சமைக்கவும் முடியாது. நான் என்ன செய்ய முடியும்? நான் ஏதாவது செய்வேன். இப்போது வேறு வழியில்லை. அதனால் நான் சரி என்று சொல்வேன். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? சரி சேஜி, நான் அதை செய்கிறேன். உங்கள் பசுக்களையும் காளைகளையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். அவற்றை உணவளிப்பது என் பொறுப்பு. உங்களுக்கு எந்த புகாரும் இருக்காது. மறுபுறம் மோகன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருந்தார். மோகனின் கோபமான மனைவி அவள் வீட்டிற்குச் சென்று தன் கணவனை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாள். ஏய் அக்கா, உன் ஏழை கணவரை எப்படி பொறுத்துக் கொள்கிறாய்? யாராவது புது உடைகள் இல்லாமல் நல்ல உணவு இல்லாமல் வாழ்கிறார்களா? இப்போ நான் உனக்கு என்ன சொல்லணும் பாபி? என் கணவர் தினமும் வெளியே போறாரு. ஆனா நாள் முழுக்க சுத்தி சுத்தி ஜாலியா இருப்பாரு. வீட்டுக்கு வந்த பிறகு வேலை கிடைக்கலன்னு அழுவாரு. இப்போ நீ சொல்லு, நான் அவருக்கு என்ன செய்யணும்னு? தீதி, இது ரொம்ப தப்பு. சொல்லுங்க, இப்படி ஒரு கணவனும் அப்பாவும் இருந்தா என்ன பிரயோஜனம்? அவங்க இருந்தப்போ அவங்க மனைவியும் குழந்தைகளும் அவங்க மாமா வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போறாங்க. இப்போ நமக்கு என்ன? கடவுளுக்கு நன்றி. எல்லாம் இருக்கு. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நாங்க துணிகள் தைப்போம். ஆனா மோகன் பாய் சாஹேப் கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளவு நாள் இப்படியே வாழ்க்கை நீடிக்கும்? இதைத்தான் பாபி நான் அழுகிறேன். எங்களுக்கு மெஹந்தி, வளையல்கள், சந்தையின் சலசலப்பு எதுவும் இல்லை. இப்போது அக்கம் பக்கத்தினர் கூட எங்களுக்கு எதுவும் கொடுக்க எங்கள் வீட்டிற்கு வருவதில்லை. முன்பு ஏதாவது நல்ல உணவு சமைக்கப்படும் போது மட்டுமே அவர்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுப்பார்கள். அவர்கள் அதை எனக்கு கொடுத்தார்கள். ஆனால் இப்போது அவர்களும் என்னை மரியாதைக்குரியவராக கருதுவதில்லை. சகோதரி, உங்கள் கணவருக்காக ஏதாவது செய்யுங்கள். இல்லையெனில் அவர் ஆறுதல் தேடும் பழக்கத்தில் இருப்பார். அது உங்களை பற்றி மட்டுமே என்றால் நாங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கும் இப்போது குழந்தைகள் உள்ளனர்.
ராதா தன் கணவனைப் பற்றி தன் மைத்துனியிடம் தொடர்ந்து கிசுகிசுத்துக் கொண்டிருந்தாள். மறுபுறம் மோகனுக்கு நிம்மதியில்லை. அவர் நாள் முழுவதும் வேலை தேடி இரவு முழுவதும் பசுக்களையும் கால்நடைகளையும் கவனித்துக் கொள்வார். தீபாவளிக்கு இன்னும் 4 நாட்கள் உள்ளன. என் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லை. ராதா முழு 500 ரூபாய் கேட்டாள். ஆனால் சேத்கிர்தர் லால் எனக்கு 50 ரூபாய் மட்டுமே தருவார். இல்லை, நான் அதை சம்பாதிக்க ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும். என் மனைவி மற்றும் குழந்தைகள் இல்லாமல் நான் தீபாவளியை கொண்டாட முடியாது. இதை யோசித்துப் பார்க்கும்போது மோகனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சேட்ஜியோட ஒரு கொடியை நான் ஏன் விற்கக்கூடாது? கொடிகள் ரொம்ப விலை அதிகம். ஒரு கொடியை விற்றால் எனக்கு 500 ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கும். சேத்தியிடம் நிறைய பசுக்களும் காளைகளும் இருக்கு. ஒரு கொடியோ 2 கொடியோ காணாமல் போனாலும் அவன் அதை கவனிக்கவே மாட்டான். ஆமா, அது சரிதான். இதை நினைத்து மோகன் மனதில் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அடுத்த கணம் அவன் சோகமாகிறான். திருடுவது என் மனைவியையும் குழந்தைகளையும் வீட்டிற்கு அழைத்து வரும். ஆனால் கடவுள் என்னை திருடியதற்கு ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஐயோ கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் இப்போது திருட வேண்டும். நான் உதவியற்றவன். இப்படி யோசித்துக் கொண்டே மோகன் மறுநாள் சந்தைக்குச் சென்று ஒரு கொடியை விற்றான். அந்த விளக்கிற்கு நல்ல விலை கிடைத்தது. மீதமுள்ள பசுக்களையும் காளைகளையும் சேத்திடம் கொடுக்கிறான். சேட்ஜி, நான் உங்க எல்லா காளைகளையும் பசுக்களையும் வெளியே கட்டி வச்சிருக்கேன். நான் உன்னை நம்புகிறேன். நீ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். போய் நல்ல தீபாவளியை கொண்டாடு. மோகன் சேத்தியிடம் பொய் சொல்லிவிட்டு நேராக தனது மாமியார் வீட்டிற்கு, அதாவது ராதாவின் வீட்டிற்குச் செல்கிறான். நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? நாங்க அந்த ஏழை வீட்டுக்கு போக விரும்பல. இங்கிருந்து போயிடுங்க. நானும் என் குழந்தைகளும் உங்க முகத்தை பார்க்க விரும்பல. ராதா, நான் சொல்றத கேளு. தீபாவளிக்கு நீங்க என்கிட்ட 500 ரூபாய் கேட்டீங்க இல்லையா? இதோ முழு 500 ரூபாய். நீங்க என்ன வேணும்னாலும் வாங்குங்க. ஆனா இப்போ வீட்டுக்கு போங்க. தீபாவளியை எப்படி வேணாலும் கொண்டாடுங்க. இதைக் கண்டு ராதா மகிழ்ச்சியடைந்தாள். அவளுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இது உண்மையிலேயே 500 ரூபாய் தான். இதை எங்கிருந்து பெற்றீர்கள்? இதையெல்லாம் விட்டுட்டு தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். மோகன் தனது மனைவியையும் குழந்தைகளையும் வீட்டிற்கு அழைத்து வருகிறார். ஆனால் திருட்டு அவரை தொடர்ந்து பாதிக்கிறது. மறுநாள் காலையில் தீபாவளியன்று மோகனின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிக் கொண்டிருந்த போது சேத்கிர்தர் லால் ஏற்கனவே திருட்டு பற்றி அறிந்திருந்தார். எனக்கு ஒரு காளை குறைவு. காளைகளை பாதுகாக்க மோகனை வேலைக்கு அமர்த்தினேன். அவன் என் காளைகளில் ஒன்றை திருடி இருக்க வேண்டும். அவன் என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிட்டான். இப்பொழுது நான் உனக்கு எப்படி பாடம் புகட்டப் போகிறேன் என்று பார். சேத்கிர்தர் லால் நேரடியாக மன்னரின் ஆவைக்குச் செல்கிறார். என்னாச்சு இளைஞனே? இன்றும் தீபாவளி அன்றைக்கு நீ இங்கே இருக்கிறாய். எல்லாம் சரியா? என்ன விஷயம்னு சொல்லு. மகாராஜ், கிராமத்தில் மோகன் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் என்னுடைய ஒரு காளையை திருடி சந்தையில் விற்றுவிட்டார். அவர் என்னிடம் வந்து வேலை கேட்டார். நான் அவருடைய நிலையை புரிந்து கொண்டு அவருக்கு வேலை கொடுத்தேன். ஆனால் அவர் என்னுடைய சொந்த காளையை திருடிவிட்டார். எனக்கு நீதி வேண்டுமோ மகாராஜ்? மோகன் செய்த செயல்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும். இது உங்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான தவறு. மிஸ்டர் தீவான், தயவு செய்து சென்று மோகனையும் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்யுங்கள். அவரை இங்கே அழைத்து வாருங்கள். மகாராஜாவின் உத்தரவுகள் நிறைவேற்றப்படுகின்றன. திவான் மோகனின் வீட்டிற்கு வருகிறார். மோகன், நீதான் இல்லையா? மகாராஜா உன்னை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். உடனே எங்களுடன் வா. நீ என்ன சொல்ற? ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? பாருங்க, என்ன தனியா விடுங்க. எனக்கு போக இடமில்ல. என் கணவரை விட்டுடுங்க. இன்னைக்கு தீபாவளின்னு உனக்கு தெரியாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம தீபாவளிய ஒழுங்கா கொண்டாடுறோம். அப்புறம் ஏன் நம்ம தீபாவளிய கெடுக்கிறீங்க? உன் கணவனை பார். நீ போக வேண்டும்.
ஏனென்றால் இது ராஜாவின் கட்டளை. உன் கணவன் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டான், அதற்காக அவன் தண்டிக்கப்படுவான். திவான் மோகனையும் அவரது மனைவியையும் பிடித்து மன்னரின் முன் நிறுத்துகிறார். மோகன், நீ கர்தர்லாலின் கொடியை திருடி சந்தையில் விற்றாய் என்பது உனக்குத்தான் தெரியும். திருட்டுக்கான தண்டனை உனக்குத்தான் தெரியும், ஆயுள் தண்டனை. பிறகு ஏன் அதை திருடினாய்? எனக்கு தெரியும் மகாராஜ். நானும் இந்த திருட்டை வேண்டுமென்றே செய்தோம், என் குடும்பத்திற்காக. எனக்கு வேறு வழியில்லை. அதனால்தான் நான் சேத் கிர்தர் லாலின் கொடியை திருட வேண்டியிருந்தது. நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். நான் போன பிறகு என் குழந்தைகளையும் மனைவியையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இதைக் கேட்டதும் ராதா கோபமடைகிறாள். நீ என்ன பண்ணிட்ட? எங்களை திரும்பப் பெறுவதற்காகத்தான் அதை திருடினாய். மன்னிக்கவும், இதற்கெல்லாம் காரணம் நான்தான். உன்னை புரிந்து கொள்ளாதது நான்தான். அரசே, என் கொடியின் விலைக்குச் சமமான பணம் எனக்கு வேண்டும். இந்த மனிதன் என் கொடியை திருடி என்னை காட்டிக் கொடுத்து விட்டான். அவன் என் நம்பிக்கையை உடைத்து விட்டான். தயவு செய்து கருணை காட்டுங்கள் மகாராஜ். என் கணவர் திருடிவிட்டார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார். ஆனால் இவை அனைத்தும் என்னால்தான் நடந்தது. நான் தான் அவரிடமிருந்து 500 ரூபாய் கேட்டு வற்புறுத்தினேன். நான் என் பெற்றோரின் வீட்டிற்குச் சென்றேன். அவர் என்னை திரும்ப அழைத்து வருவதற்காக திருடினார். தயவு செய்து அவரை மன்னியுங்கள். இதைக் கேட்டதும் மன்னரின் கண்கள் ஈரமாகின. நீங்க சொல்றது சரிதான். இன்னைக்கு எங்க கண்கள் திறந்திருக்கு. நாங்க ஒரு அரண்மனையில வசிக்கிறோம். ஆனா எங்க ராஜ்யத்துல மக்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி வறுமையில வாழ்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பண்டிகைகள் அவங்களுக்கு சந்தோஷத்தை அல்ல, துக்கத்தையும் சாபத்தையும் தான் கொடுக்குது. அதனால மோகனின் தவற்றை நாங்க மன்னிக்கிறோம். கிர்தரின் கொடிக்கு விலை கொடுக்கணும். ஆனா மோகன், இது உன் கடைசி தப்பு. நீ மன்னிக்கப்பட்டாயே. நீ எதிர்காலத்தில் ஏதாவது திருட்டு செய்தால் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டோம், மரணத்திற்கு அனுப்புவோம். மிக்க நன்றி மகாராஜ். இவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் எனக்கு மன்னித்து விட்டீர்கள். நான் குருடாக்கப்பட்டேன். இனிமேல் அப்படி ஒரு விஷயத்தை நான் நினைக்கவே மாட்டேன். மிகவும் நல்லது. எங்கள் மாநிலத்தில் உள்ள அனைவரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்காக கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு ஏழைக்கும் 100 தங்க நாணயங்களை பரிசாக வழங்குவோம் என்றும் அறிவிக்கிறோம். ஒரு காலத்தில் ராம்பூர் என்ற கிராமத்தில் ஷியாம் என்ற ஏழை விவசாயி தனது மனைவி ராதா மற்றும் வயதான தாயாருடன் வசித்து வந்தார். ஷியாமுக்கு ஜும்கி என்ற ஒரு சிறிய மகள் இருந்தாள். கிராமத் தலைவரிடம் வேலை செய்து தனது குடும்பத்தை நடத்தி வந்தார் ஷியாம். ஆனால் அங்கு அவருக்கு போதுமான பணம் சம்பாதிக்க முடியவில்லை. இதன் காரணமாக ஷியாமின் வீட்டுச் செலவுகள் மிகவும் கடினமாகிவிட்டன. ஷியாமுக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதை ராதா பயிரிட்டு பல்வேறு பயிர்களை பயிரிட்டார். அவள் சந்தைக்கு சென்று அவற்றை விற்பாள். ராம்பூர் குடியிருப்பாளர்கள் அனைவரும் ராதாவிடமிருந்து காய்கறிகளையும் பழங்களையும் வாங்குவார்கள். காய்கறிகள் வாங்குங்கள், புதிய காய்கறிகள் வாங்குங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை வாங்குங்கள். ஹே ராதா, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் சரியா இருக்கா? மாமா, நான் நல்லா இருக்கேன். வீட்லயும் எல்லாம் நல்லா இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எப்படி மார்க்கெட்டுக்கு போனீங்க? மகனே, உன் அத்தை வேலைக்காக வேறு கிராமத்திற்கு சென்றிருக்கிறாள். அதனால் நான் சமையலறை வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, இதுதான் அது. சரி சொல்லு ராதா, நீ தக்காளி என்ன விலைக்கு விற்கிறாய்? நான் தினமும் மாதிரியே கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறேன் மாமா. சரி ராதா, இதை செய். 1 கிலோ தக்காளி கொடு. இதைக்க கேட்ட ராதா காக்காவிடம் 1 கிலோ தக்காளியை கொடுத்து அவரிடமிருந்து பணத்தை பெறுகிறாள். கிராமவாசிகளின் ராதாவின் பண்ணையில் ஒரு பழைய கிணறும் இருந்தது. அது பல வருடங்களாக வறண்டு கிடந்தது. அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. இதன் காரணமாக ராதா மற்ற கிராமவாசிகளின் கிணறுகளிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தி தனது வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிரிட்டார். அவன் தன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதை பார்த்து
கிணற்றின் ராம்லால் மிகவும் பொறாமைப்பட்டார். ஒரு நாள் ராதா தனது வயல்களில் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்த போது கிணற்றின் உரிமையாளர் ராம்லால் அங்க வந்து ராதாவிடம் கூறினார். ஹே ராதா, எப்படி இருக்கீங்க? பண்ணை வேலை எப்படி போகுது? நான் நலம் ராம்லால் மாமா. பண்ணை வேலைகளும் நல்லாக போகின்றன. நான் ராதாவிடம் பல வருடங்களாக என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது என் கிணற்றில் இருந்து உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது. கோடை காலம் வருகிறது. என் கிணற்றில் தண்ணீர் குறைந்து விட்டது. ஆனா ராம்லால் காக்கா, கோடை முடிய இன்னும் 2-3 மாசம்தான் இருக்கு. அது வரைக்கும் என்னோட பண்ணை வேலையை எப்படி சமாளிப்பேன்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் தெரியாது ராதா. அதுதான் உன் பிரச்சனை. என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் தர முடியாது. இதை கேட்டதும் ராதாவின் மனதில் மிகவும் சோகம் ஏற்படுகிறது. வீட்டிற்கு சென்ற பிற அவள் ஷியாமிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள். என்ன ஆச்சு ராதா? நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இனி நாம எப்படி பிழைப்போம்? கவலைப்படாதே, கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவுவார். சரி ராதா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் மாமா ராம்லால பார்க்கிறேன். இதை சொல்லிவிட்டு ஷியாம் ராம்லால் காக்காவின் வீட்டை நோக்கி அவரை சந்திக்க புறப்படுகிறார். ராம்லால் மாமா. ஓ ராம்லால் மாமா, நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்லையா? ஏய் அண்ணா, யாரு? இருங்க, நான் வரேன். ஹே ஷாம், நீங்களா? என் வீட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. ராம்லால் காக்கா, ராதா என்னிடம் சொன்னாள், நீ எங்களுக்கு கிணற்றில் இருந்து தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டாய் என்று. ஆமாம் ஷியாம், நான் ராதாவுக்கு என் கிணற்றில் இருந்து தண்ணீர் கொடுக்க மறுத்தது உண்மைதான். என்ன ஆச்சு ராம்லால் மாமா? ஷியாம், நான் பல வருஷமா என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த முறை கோடை காலம் வரப்போகுது. என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுத்தால் கோடை காலத்துல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ராம்லால் மாமா, கோடை வருவதற்கு இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் உள்ளன. எனக்கு எதுவும் தெரியாது. நான் ராதாவிடம் இது உன் பிரச்சனைன்னு சொன்னேன். என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது. ஷியாம் ராம்லாலை சமாதானப்படுத்த கடுமையாக முயற்சி செய்கிறார். ஆனால் ராம்லால் அதற்கு உடன்படவில்லை. பின்னர் களைப்பாகவும் இருக்கும் ஷியாம் தனது வீட்டை நோக்கி புறப்படுகிறான். என்னாச்சு? ராம்லால் காக்கா என்ன சொன்னாரு? இல்லை, ராதா ராம்லால் காக்கா எனக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டார். அவர், நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் கோடையில் எனக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் என்றார். தண்ணீர் இல்லாமல் என்ன நடக்கும்? எங்க வயல்கள் எல்லாம் காய்ந்து போகும். நாங்கள் எப்படி வாழ்வோம்? சரி, நமக்கு அந்த பழைய கிணறு இருப்பது அதிர்ஷ்டம். அதை தோண்ட எவ்வளவு செலவாகும்? இதற்கு சுமார் 500 ரூபாய் செலவாகும். நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நானே கிணறு தோண்டினால் எப்படி இருக்கும்? நீ செய்வையா? ஒரு கிணறு பழுது பார்ப்பவரால் அதை செய்ய முடியும் என்றால் என்னால் ஏன் முடியாது? ஸ்ரீதர்ஷா, நாளை காலை நம் கிணத்துக்கு போவோம். சரி, எனக்கு இப்போ பசிக்குது. கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. உங்க வீட்ல என்ன இருந்தாலும் சீக்கிரம் கொண்டு வா. அவன் அதை செய்து கொண்டிருந்த போது ஒரு குரல் கேட்டது. அவர்கள் இருவரும் வெளியே சென்று பார்த்தபோது ஒரு சாது பாபா தங்கள் வீட்டிற்கு பிச்சை எடுக்க வந்திருப்பதை கண்டார்கள். உன் வீட்டில் என்ன இருக்கிறதோ, அரிசி, பருப்பு, திணை அல்லது ரொட்டி, அதை எனக்கு கொடு மகனே. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, நாங்கள் ஏற்கனவே மிகவும் ஏழைகள். நாங்கள் எப்படி வாழ்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. சரி, எங்கிருந்து நன்கொடை பெறுவது? ஷியாமின் நிலையை பார்த்த பாபாஜி புரிந்து கொண்டார். பரவாயில்ல மகனே, பரவாயில்ல. நான் கிளம்புறேன். ஏதாவது கேட்டுட்டு அப்புறம் சாப்பிடுறேன். ஹே ராதா, பாபாவுக்கு கொடுக்க தகுந்த ஏதாவது நம் வீட்டில் இருக்கிறதா? ஐயோ, எங்கள் வீட்டில் பாபாவுக்கு கொடுக்க தகுந்த எதுவும் இல்லை. நாங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்த அரிசியை மட்டும் சாப்பிட்டோம். பாபாவுக்கு கொடுத்தால் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கும். ராதா, நீ வீட்டில் சேமித்து வைத்திருக்கும் அரிசியை கொண்டு வந்து பாபாவிடம் கொடு.
உங்கள் உணவில் ஒரு பகுதியை பாபாஜிக்கு கொடுத்தால் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கும். அத பத்தி கவலைப்படாதீங்க பாக்யவான். எப்படியும் பாபாவை நான் பசியால் வாட விட்டால் எனக்கு எந்த உணவும் விழுங்க முடியாது. உங்களால் முடிந்த அளவு உணவு கொண்டு வாருங்கள். ஷியாமின் மனைவி ஷியாமின் பங்கை பாபாவுக்கு கொடுக்கிறாள் என்று ஷியாம் கூறுகிறார். நன்றி மகனே, நன்றி. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ இப்போது ஒரு மோசமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் நிச்சயமாக உன் பேச்சை கேட்பார். பின்னர் மறுநாள் காலையில் ஷியாமும் அவரது மனைவி ராதாவும் தங்கள் பண்ணைக்கு கிணறு வெட்டச் செல்கிறார்கள். ராதாவை பாருங்க, நம்ம கிணற்றில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. ஆமாம் சியா, கர்த்தர் நமக்கு என்ன சோதனை வைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஷியாம் கிணற்றில் இறங்கி அதை தோண்டத் தொடங்குகிறான். ஷியாம் நீண்ட காலமாக தோன்றிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து கிணற்றில் உள்ள ஒரு கல்லில் இருந்து தண்ணீர் வெளியேறத் தொடங்குகிறது. ஐயோ, இது ஒரு அதிசயம். இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இது என்னுடைய நல்ல செயல்களின் பலன் என்று நினைக்கிறேன். கடவுள் என் பேச்சை கேட்டார். இப்போது இந்த தண்ணீரை கொண்டு என் வயல்களுக்கு எளிதாக பாசனம் செய்ய முடியும். ஷியாம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மாடிக்குச் சென்று ராதாவிடம் எல்லாவற்றையும் கூறுகிறான். ராதா, எல்லாம் வல்லவள் எங்களை கேட்டாள். கீழே உள்ள கல்லில் இருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. என்ன, நீங்க சொல்றது சரிதான். இது சூப்பர். இப்போ விவசாயம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நண்பர்களே, நல்ல செயல்களை செய்பவருக்கு எப்போதும் நல்லது நடக்கும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள்.